இங்கே பாருங்கள் உளுந்தங்களி தான். இந்த உளுந்தங்களுக்கு வந்து பார்த்தா நம்ம மாவு வந்து கடையில் பேக்கெட் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அதே சமயத்தில் மில்லில் போய் வாங்கி மொத்தமாக அரைக்கணுன்றது கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க உளுந்தை எடுத்து நான் வந்து கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உடனே நான் மாவு ரெடி பண்ணேன். ஸோ அந்த உளுந்தை எடுத்து நம்ம நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம். அதை ஆறுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி எடுத்து நம்ம பாகு காய்ச்சி அதை வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு இந்த இது மாறி இருக்கும் இல்லையா உளுந்து, இந்த உளுந்து எடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி சலிச்சு எடுத்து இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக பண்ணிடலாம் பாருங்கள். இது வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் மேக்ஸிமம் இருக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இதை நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும் பாருங்கள். குழந்தைங்க நம்ம இதை கேக்குன்னு சொல்லப்போ அவங்க மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும் பாருங்கள். அப்படி தான் என்னோட கிராண்ட்ஸுக்கு இதை கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் கேக்குன்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா பியூராக வந்து பிளாக் உளுந்து அண்டு கருப்பட்டில் பண்ணது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இமீடியட்டாக இருக்க வச்சே பண்ணலாம். Okay, thank you.